நம்முடன் பேசுவதற்காக இயற்பியல் விஞ்ஞானி கோவிந்தராஜன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், தற்பொழுது விக்ரம் 1 ராக்கெட் விண்ணில் ஏவப்பட இருக்கிறது. சற்று தாமதம் ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது மீண்டும் இதனுடைய கவுண்ட் டவுன் தொடங்கி இருக்கிறது. இதனுடைய முக்கிய வேலைப்பாடுனா என்னன்னு சார்? இது ஸ்கை ரூட் என்ற பிரைவேட் கம்பெனி 2018ஆம் வருடம் தொடங்கியது. அதனுடைய தலைவர் பெயர் பாவன்குமார் சந்தானான்னு பேரு. அவர் ஐஐடி கரக்பூர்ல படித்து விட்டு இஸ்ரோவில் வேலை செய்தவர். இஸ்ரோவிலிருந்து வெளியிலே அவரும் அவர் நண்பரும் 2018 ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ராக்கெட் பிரைவேட் ஃபர்ஸ்ட் டைம் பிரைவேட் செக்டர்லேருந்து பிரைவேட்லேருந்து அனுப்பப்படுகின்ற ராக்கெட். இது ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கிற ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து அனுப்புறாங்க. இந்த ராக்கெட் ஒரு லோ ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 350 கிலோமீட்டர் தூரத்துல அந்த லோ ஆர்பிட்ல சேட்டலைட்ஸை அனுப்புறதுக்காக, இது மோரர்லெஸ் ஒரு டெஸ்ட்டுக்காக தான் அனுப்புறாங்க. கமர்ஷியலா இன்னும் அனுப்புறதுக்கு இன்னும் ஒரு வருடம் இல்லை 2 வருடங்கள் ஆகலாம். இந்த இதுல அவங்க 2-3 சேட்டலைட்ஸை அனுப்பலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமா ஒரு நேம்காக ஒரு சின்ன டைமண்ட் லோட்டஸ் அப்படின்னு ஒன்று அனுப்புறாங்க, சின்னதா ஒரு சேட்டலைட்ல டைமண்ட்ல. அடுத்தது இது நீங்க ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்னு இப்போ கேள்விப்பட்டிருக்கீங்களா? லைக் அ டைமண்ட் இன் த ஸ்கை, அது மாதிரி இருக்குன்னு ஒரு பேருக்காக அனுப்புறாங்க. அது தவிர 3 உருவங்களையும் அனுப்புறாங்க. அதுல அப்துல் கலாம், PV ராமன் அண்ட் இவரு விக்ரம் சாராபாய் 3 பேரோட இதையும் ஒரு சின்ன உருவங்களாக அரிசியில இதுல பண்ணி அனுப்புறாங்க. அது தவிர ஒரு கேமரா, எர்த்தை பார்த்துட்டு ஒரு கேமரா ஒன்று இருக்கும், அதை எர்த்து இதை அனுப்புறாங்க. 3வது ஒரு ஜெர்மன் கம்பெனியோட ஒரு இதுன்னு சொல்லிட்டு என்ன அனுப்புறாங்கன்னு அந்த எக்ஸாக்ட் டெஸ்ட் இன்னும் வெளியில சரியா சொல்லல. இது தான் இப்போதைக்கு அனுப்புறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் டைம் அனுப்புறதுனால பிரச்சனைகள் இருக்கலாம். அதனாலதான் ஒரு 11:30 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டியது இப்ப திருப்பி போஸ்ட்போன் பண்ணி இது 12:05க்கு திருப்பி அனுப்ப போகிறதாக சொல்லப்படுகிறது. நம்ம அதை பார்த்து என்ன முதல்ல நடக்கிறதா அப்படின்றத பார்க்க வேண்டும். பட் ஸ்பேஸ் பிரைவேட் இதுல ஸ்பேஸ் ஆரம்பிக்கிறதுனால பல்வேறு விதமான இஸ்ரோ விஞ்ஞானிகள் இப்போ சில நாட்களாக நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ரிசைன் பண்ணிட்டு புது கம்பெனியில சேரலாமா அப்படிங்கிற இதுல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட டேலண்ட் இது ஒரு டெலிகேட் சிச்சுவேஷன். கவர்மெண்ட் அரசு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இதை முன்னாடியே எதிர்பார்த்து பிரைவேட்டைஸ் பண்றதுக்கு எதிர்பார்த்து அதை மாதிரி இஸ்ரோவோட ஸ்ட்ரென்த்தை முன்னாடியே அதிகரித்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் தலைவலி கொடுக்காம இருக்கும். அது என்ன செய்ய போறாங்கன்னு இப்போ பார்த்தாக்க அவங்க ரிசைன் பண்ணுறதெல்லாம் இல்லை வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் எடுக்கிறதெல்லாம் அரசு சீனியர் பொசிஷன்ல இருக்கிறவங்கள ஒத்துக்கொள்ளவில்லை. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வராம அவங்க முன்னாடியே பிரைவேட்டைஸ் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு திங்க் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் என்பது என்னோட கருத்து. சார் கோவிந்தராஜன் சார், இது முதலா ஒரு தனியார் ராக்கெட் ஏவப்பட இருக்கிறது. அதுவும் இல்லாம இது முழுவதுமாக கார்பன் கலவையால் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன சார்? இது அது ஒரு டெக்னிக்கல் டேர்ம் இதுல. அதுல ஹவு த ராக்கெட் இஸ் மேட் அண்ட் ஆல்சோ அதுல ப்ரொபல்ஷன் எப்படி பண்றாங்க, இல்ல அதுல 3வது இது 3D பிரிண்டட் இது ராக்கெட் இது வேற இருக்கு. இது மாதிரி இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் இதுல அவங்க சொல்றாங்க. பாக்கி இதெல்லாம் சில அதர் மெட்டீரியல் தான் இருப்பாங்க. இது கார்பன் இதுல யூஸ் பண்ணியிருக்காங்க, முக்கியமா கிராஃபைட் ஆர் சம்திங் லைக் தட். இது ஒரு முக்கியமான முன்னேற்றம். அது நம்ம ஒன்றும் இப்போதைக்கு சொல்ல முடியாது, எப்படி போகிறதுங்கிறத பார்த்து தான் சொல்ல முடியும். கோவிந்தராஜன் சார், இது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தாமதம் செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ மீண்டும் 12:05 மணிக்கு விண்ணில் ஏவப்பட இருக்கிறதுன்னு சொல்றாங்க. என்னென்ன தொழில்நுட்ப கோளாறு வர சாத்தியம் இருக்கிறது? சாத்தியம் பல்வேறு விதமான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. இது ஏகப்பட்ட மெஷினரிஸ் எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி, அதாவது ராக்கெட் எக்ஸாஸ்ஷன்,
இல்ல அது கோஆர்டினேஷன், அடுத்த லெவலுக்கு போறது வந்து என்ன நடக்கணும், அதுக்கெல்லாம் வந்து சரியா இருக்கான்னு ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து கொண்டிருப்பாங்க. அந்த மாதிரி இதுல வந்து பராமீட்டர் செக் பண்றப்ப ஏதாவது ஒரு இதுல வந்து சரியான பராமீட்டர் வரலன்னாக்க அந்த இதுல இந்த கவுண்ட் டவுன் இது பண்றது ஒரு 2 நாள் முன்னாடியே கவுண்ட் டவுன்லாம் ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த கவுண்ட் டவுன்ல வந்து நடுவுல வந்து ஏதாவது ஒரு இதுல எதிர்பார்த்த பராமீட்டர்ஸ் வரவில்லை என்றால் அவங்க வந்து அதை ஹோல்டு பண்ணுவாங்க. இது வந்து ஹோல்டிங் தான். அந்த ஹோல்டிங் போது கடைசி நிமிஷத்துல வந்ததுனால ஒரு 4-5 நிமிடங்களுக்கு முன்னாடி இது வந்ததுனால கடைசி இதுல வந்து செப்பரேஷன் அந்த மாதிரி இதுல ஏதாவது பிரச்சனைகள் வந்திருக்கலாம் என்று எதிர்பார்க்கிறேன். அது வந்து அவங்களால டீட்டெயில்ஸ் சொன்னாதான் நமக்கு தெரியும். இதுவரையில் அதை பத்தி அவங்க எதுவும் சொல்லலை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எதிர்பார்த்த பராமீட்டர் சில இதுல வந்த பிரச்சனைகள்னால இது ஹோல்ட் டவுன் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டெட் ஆஃப் 11:30 மணிக்கு பதிலாக 12:05 ஹோல்ட் டவுன் தான் முன்னாடி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதை சரி செய்து விட்டு முடிவு போடுவோம்னு சொன்னாங்க. அது அந்த சரி செய்வதற்கு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னாக்க 1 நாள் 2 நாள் போஸ்ட்போன் பண்ணுவதற்கான வாய்ப்பும் இருந்தது. ஆனா இப்போ சரி செய்து விட்டதாக சொல்லி 12:05க்கு அங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறதுனால ஒரு மைனர் ப்ராப்ளமா இருந்திருக்கலாம் என்று எதிர்பார்க்கிறேன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு கோவிந்தராஜன்.